அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு ஃபுல்லாக கம்பெனிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு ஃபுல்லாக அந்த கம்பெனிஸோட ரெஸ்பெக்டிவ் குவாண்டம் சிப்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லோ அப்படிங்கிறது யாரோட குவாண்டம் சிப் அப்படின்னா கூகுளோட குவாண்டம் சிப் பேர் தான் வில்லோ. அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட குவாண்டம் சிப் பேர் வந்து மஜரோனா 1 சமீபத்தில் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு செய்தித்தாளில் வந்தது அமேசானோட இந்த ஓஸ்லோட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த குவாண்டம் சிப் பேர் அமேசான் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணுமே கரெக்ட் தான், ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, எல்லாமே குவாண்டம் சிப்ஸ். ஓகேவா, குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்ஸ். அடுத்தது சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி இன்னொரு கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ், லெதர் பேக் டர்ட்டில்ஸ், கிரீன் டர்ட்டில்ஸ், 3 வகையான ஆமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத, இந்தியாவில் எந்த பகுதிகளில் காணப்படுது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் எப்பயுமே நமக்கு ஒடிசா பகுதிகளில், அதாவது ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஃபுல்லாகவே இப்போ ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸை பார்க்க முடியும். அதிகமாக எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ஒடிசாவில் பார்க்க முடியும். லெதர் பேக் டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆமை வகை. சரிங்களா, அடுத்தது கிரீன் டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறத நம்ம லக்ஷதீப்ல தான் பார்க்க முடியும். சரியா, ஸோ மூணுமே இங்கேயும் கரெக்ட் தான், ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, அடுத்தது who has been appointed as the SEBI chairman அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செபி அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செபி அப்படிங்கிற அமைப்பு பார்த்தோம்னா செபி ஆக்ட் 1992 வந்திருக்கும். ஓகேங்களா, 1992 இந்த செபி ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த செபி ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஆக்டுக்கு கீழே தான் செபி அப்படிங்கிற அமைப்பு 1992 உருவாக்கப்பட்டிருக்கும். இது ஒரு ஸ்டாச்சுரி பாடி, இது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி, அதே மாதிரி இது வந்து ஒரு குவாசி லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் இருக்கு. சரிங்களா, இதனுடைய தலைவராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா தொகின் பாண்டே அப்படிங்கிறவர் தான் வந்திருக்காரு. இந்த மாதாபி பூரி அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்த சேர்பர்சன், அவங்க தான் செபியோட ஃபர்ஸ்ட் விமன் சேர்பர்சனாகவும் இருந்திருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது under which article of the constitution chief commissioners and other election commissioners act was enacted அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் தேர்தல் தலைமை ஆணையர்கள் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்டிகிளுக்கு கீழே வந்திருக்கும் அப்படின்னா ஆர்டிகல் 324 சப்கிளாஸ் 5 அதுக்கு கீழே தான் வந்திருக்கும். சரிங்களா, இந்த சட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யறதுக்குன்னு ஒரு தேர்வு குழு அப்படிங்கிறது இருக்கும். அந்த தேர்வு குழுவில் பிரதமர் வந்து தலைவராக இருப்பார். அவங்களுக்கு கீழே கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க. அடுத்தது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிற 3 பேர் கொண்ட டீம் தான் நமக்கு தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வாங்க. கடைசியா த டெசிக்னேட்டட் ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் ரெஸ்கியூ ஆஃப் ஹோம்லெஸ் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட வீடற்ற நபர்களை மீட்பதற்கான அதிகாரப்பூர்வ ஹெல்ப்லைன் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா ஹோம்லெஸ் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க, ஒரு பாலிசி வெளியிட்டிருக்காங்க. அதில் சொல்லப்பட்டிருக்க டெசிக்னேட்டட் ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 102 அப்படிங்கிறது. சரியா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.